ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சுப்பா. பார்த்தவொடனே இந்த கொலவரி தாக்குதல்னு ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த கோவத்தை காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா அப்படி தாக்குவாங்க. இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமருக்கு அது மாதிரி நிறைய சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா அதுதான் அவருடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. நம்ம அருண் அங்கேருந்து வருவார், இவர் வந்து தடுப்பார், இவரோட கோட்டைக்கு வராமல் தடுப்பார், தள்ளி விடுவார், அவ்வளோதான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லைவில் பார்க்குறோம், இவரை போட்டு கழுத்தில் லாக் பண்ணுறாரு. அவர் முடியாமல் திமுறாரு முத்துக்குமரன். அப்புறமா என்ன பண்ணுறாரு, டப்புன்னு அப்படியே பின்னாடி பக்கம் இழுக்கிறார், தம்மானு விழுறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாரு, எந்திரிக்கிறார். அப்போ வரைக்கும் அந்த கழுத்தை விடவே இல்லை. அந்த கழுத்தில் நரம்பு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திரும்ப அவர் அப்படி எந்திரிக்கிறாரு, பின்னாடியே அவர் அப்படியே அந்த வவ்வால் மாதிரி அந்த இது மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு, அட்டை மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு, கழுத்தை பிடிச்சிக்கிட்டே. திரும்ப முடியாமல் கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் ராணுவம் வந்துட்டு அந்த பக்கம் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்துட்டு கையை எடுத்து விட்றாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்ததுக்கப்புறமா விட்றான்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொன்னதுக்கப்புறமா கையை விட்றாரு அருண். இவர் ஆனால் வந்துட்டு அப்பயும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நாங்கள் சேஃபாக தானே இருக்கோம், போங்கடா போய் விளையாடுங்கடா அப்படின்ட்டு. என்னங்க நீங்கள் என்ன தான் விளையாடுறீங்க, என்ன ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு சத்தியமாக புரியல. அருண் வந்து கைண்ட் ஆர்டர் பர்சன் சொல்கிறாங்களே, இதுதான் அந்த கைண்ட் ஆர்டரா? முத்துக்குமரன் இந்த மாதிரி வந்துட்டு கழுத்தை பொறிச்சு அருண் வந்து எதாவது பண்ணியிருப்பாரா? இது வரைக்கும் காலையிலேருந்து அந்த மாதிரி எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சிது. இதுதான் சொல்கிறோம், ஒரு டைட்டில் வின்னருக்கு உண்டான விஷயமும் அந்த டாப் 5ல் கூட சம்மதம், அதாவது அருகதையே இல்லாத ஒரு நபரும் இவர் தான். ஏன்னா ஃபுல்லாக வன்மம், நம்ம அதை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியுது, கிளியராக தெரியுது. அவ்வளவு வன்மத்தில் ஒரு கழுத்தை பிடிச்சி நெருக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருதுன்னா இப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு அவருக்கு ஏதாவது நரம்பு ஏதாவது ப்ராப்ளமாக மயக்கம் போட்டு ஊன்ட்டார்னா, இதுதான் முக்கியமாக, இதுதான் ஃபிசிக்கல் டேமேஜ். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண ஆரம்பித்தாவே வந்து சொல்லிவிடுவாங்க. இது வந்து அந்த எல்லை மீறி போகிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து வார்னிங் கண்டிப்பாக கொடுத்தே அவனுக்கு ஒருக்கில் எல்லோ கார்டு கண்டிப்பாக கொடுத்தவனும். ஏற்கனவே ராணுவோட கை இதுவானதுக்கு முக்கிய காரணம் ஒரு பங்கு இவருக்கும் இருக்குது. எவ்வளோ இதுவாக பாருங்கள், அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கே பதப்பதைக்குது நம்மளுக்கு. என்னடா பண்ணுறாரு, யாராவது ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் வந்து பண்ணுறதா? ரொம்ப டூ மச். இதை பற்றி சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.